வருவாங்க. ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாதத்தின் கடைசி நாளிலும், இந்த வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் கடைசி நாளிலும் ஜீவன சுகத்தை கொடுத்து சுவாமி ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்க உங்களுடைய பார்த்து அமர்ந்து சற்று நேரம் உங்களுடைய வசனத்தை தியானிக்க இந்த நேரத்தை பிரத்யேகப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. பெண்களாக எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் தேவனே சற்று நேரம் ஒதுக்கி பிளான் பண்ணி இதுல நம்முடைய பாத்தண்டையில வந்து இருந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிருபியாய் மற்ற மக்களையும் சீக்கிரமாய் அழைத்து வரும். இந்நாளிலும் நீர் எங்களுக்கு சொல்லி தருகிற காரியங்களை கற்றுக்கொள்ள எங்க வாழ்க்கையில நாங்க அதை பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அறிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லித்தர எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, திட்டத்தையும் சித்தத்தையும் இந்த வேலையில நிறைவேற்றும்படியாய் எங்களை தாழ்த்தி பிரார்த்தனை பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். So good morning, welcome to the study. இன்றைக்கு நாம் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க போகிறோம். நாம பவுல் இந்த அதிகாரங்களை எழுதும் போது, இந்த நிருபத்தை எழுதும் போது எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், அவர் எபேசு பட்டணத்தில் இருந்து அங்க எபேசு மக்களுக்கு ஊழிய செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்துல அங்கு 2 குடும்பத்தார் வந்து பவுலை சந்தித்தார்கள். சந்தித்தவர்கள் கொரிந்து பட்டணத்தின் நிலைமையை அவருக்கு விளக்கி கூறினார்கள். நீ ஸ்தாபித்த சபையில இன்றைக்கு எப்படி இருக்குது அந்த நிலைமை என்று சொல்லி அதில் இருக்கிற குறைகளை, சில காரியங்களை அவருக்கு சொன்னது நிமித்தமாக பவுல் அது கிலாவுதீன் அப்படின்ற அந்த ஒரு பெண் இல்லையா, முதல்ல வந்து சொல்றது வந்து கிலாவுதீன் என்னமோ ஒரு பேரு, கிலா அடுத்தது யாரு? இன்னொரு குடும்பத்தார். இந்த கடிதத்தை எழுதும் போது 2 குடும்பத்தார்னு பாக்குற கமெண்ட்ரியில, ஆனா இன்னொரு குடும்பத்தார் யாருன்னு அதுல பேர் சொல்லப்படல. ஒன்று நமக்கு வசனத்திலே இருக்கு, குளோயால்னு சொல்லி சொல்லப்படும். நிறைய பேர் போயிருப்பாங்க, நிறைய பேர் போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு சொன்னா சபை ரொம்ப மோசமாகிட்டே போகுதுன்றத அவங்க பார்த்துட்டுதான் போன அதிகாரத்துல பார்த்தோம். எப்படி ஒருத்தர் போய் தகப்பனுடைய மனைவியோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறார், இப்படி எல்லாம் ஒரு அருவருப்பான காரியங்கள் சபைக்கு நடக்குதுங்கிறதுனால அவங்களால தாங்க முடியாம தான் போய் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கொரிந்துக்கும் எபேசுக்கும் கொஞ்சம் நிறைய தூரம் அவங்க அங்க இருந்து டிராவல் பண்ணி போய் சொல்லியிருக்காங்க. அதற்காக அவர் வந்து ஒரு கடிதத்தையும் எழுதினார். அந்த முதல்ல எழுதின கடிதம் காணாம போனதுனாலதான் திரும்பவும் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் தான் இப்ப ரெக்கார்ட்ல இருக்கு. முதல்ல அவர் எழுதின கடிதம் நம்ம கிட்ட இல்ல, அது காணாமல் போய்விட்டது. எப்படி ஆகினும் இந்த கடிதத்திலேயும் நல்ல அவர்களுக்கு அறிவுரை சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல இப்ப நான் குறித்து சொல்லியிருக்கிற வசனங்களை பாத்தீங்கன்னா 2, 3, 9, 15, 16, 19 எல்லா வசனங்களிலும் அவர் அந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அறியீர்களா, நீங்கள் இதை அறியீர்களா அப்படின்னு சொல்லி, டு யூ நாட் நோ அப்படிங்கிற கேள்வியை அங்க நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அர்த்தம் என்ன, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, இது எப்படி தெரியாத மாதிரி நீங்க இருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நாம கேட்கிறோம்ல. அது மாதிரி அவர் அங்க எழுதியிருக்கிறார், அறியீர்களா அறியீர்களான்னு சொல்லி 6 தடவை எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு வேதனையோடு, ஒரு கடிந்து கொள்ளுதலோடு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அவர் அப்படி பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனங்கள்ல வழக்கு, அவங்க பண்ணிக்கொண்ட அவர்களுக்குள்ள இருக்கிற வழக்குகள்னு சொன்னா என்னன்னா, ஒருத்தருக்கு மன வித்தியாசங்கள் இருக்கலாம்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சண்டை போட்டுக்கலாம், சில விஷயங்கள்ல மன பேதங்கள் வரலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன செய்யணும், இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த கொரிந்து சபையில அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வசனத்துல பாருங்க, கிளியரா இருக்கு, ரொம்ப கிளியரா தான் எழுதியிருக்காரு. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது. அப்போ இது நம்ம நல்லா தெளிவா வழங்கிக்கணும். பாருங்க, உங்களில் அப்படின்னு சொன்னா அவர் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. சபையில யார் இருக்கா? அவர் ஸ்தாபித்த சபை. அவர்கள் அந்த சபை எப்படிப்பட்ட சபை? இன்னைக்கு இருக்கிற பாரம்பரிய சபை அல்ல, அது புதிதாய் உண்டாக்கப்பட்ட சபை. அந்த சபையில எல்லாரும் புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பின்பற்றுகிற மக்கள். அது ஒரு சிறு கூட்டம். இது இல்லாம பெரிய கூட்டம் உலகம். அது யூதர்களா இருக்கலாம், அது புறஜாதியா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனா இந்த சபைன்னு சொல்லக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், புதிதாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் பவுலினால் ஸ்தாபிக்கப்பட்டவர்கள். அதனால அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மக்களுக்குள்ள, அதாவது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ள, சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்குள்ள ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரத்தில் போக துணிகிறது. என்ன அப்படின்னா என்னன்னா, அது ஜட்ஜு, கோர்ட்டு, இந்த மாதிரி காரியங்களுக்கு ஏன் போறீங்க? அங்க இருக்கிறவங்க ஆண்டவரை அறியாதவங்க, அநீதக்காரர்கள். அவர்கள் பணத்தினால, லஞ்சத்தினால அவங்க உண்மைய பொய்யாக்குற அப்படிப்பட்ட மக்கள். அவங்கள்ட்ட ஏன் நீங்க போய் உங்களுடைய பிரச்சனையை சொல்றீங்க? நீங்க உங்களோட பிரச்சனைய உங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கோங்க. உங்களால தீர்க்க முடியலன்னா உங்க சபையிலேயே இருக்கிற அல்லது இந்த மாதிரி ஆண்டவரை விசுவாசிக்கிற பரிசுத்தவான்கள் இடத்துல போய் நீங்க தீர்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஒருவேளை இன்றைக்கும் இதே நிலைமைதான் நம்முடைய சபைகளிலும் இருக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு பெரிய பரிதாபமான நிலைமை என்னன்னா, நம்முடைய சபையிலயும் என்னாச்சு, பரிசுத்தவான்கள் யாரும் சபையை நடத்துறது இல்லை. அநீதின்னு சொல்லக்கூடிய உலகத்து மக்கள் தான் இன்னைக்கு நடத்துறாங்க. அவங்க நம்மை அநீதிக்காரர்கள் என்று சொல்லுகிறார். நிலைமை பாருங்க, அப்படியே மாறி இருக்கு. அன்னைக்கு இருந்த சபையின் நிலைமைதான் இன்னைக்கும். ஆனா அன்னைக்கு பவுல் சொன்ன ஆலோசனை அப்படி. ஆனா இன்னைக்கு இது அப்படியே மாறி இருக்கிற நிலைமையில நாம இது தொடக்கத்துல இருந்தே பார்த்துட்டு வரோம். முதல்ல அவங்களுக்குள்ள பிரிவினை இருந்துச்சு, அவங்களுக்குள்ள சண்டை இருந்தது, அதுக்கப்புறம் பயங்கரமான பாவங்கள் இருந்தது. அந்த பாவங்களை சகித்து பாவங்களை கண்டும் காணாதவர்கள் போல் இருக்கிற ஒரு பயங்கர நிலைமை சபையில இருந்தது. இப்ப என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை, 2 பேர் இவ்விதமான பிரச்சனைகளை செய்யறாங்க. அவர் அதான் சொல்றாரு, நீங்க ஒருவருக்கு ஒருவர் விசுவாசிகள், சகோதரர்கள், உங்களுக்குள்ள எதுக்கு நீங்க உலகத்தின் கோர்ட்டுக்கு போறீங்க? அந்த ஜட்ஜஸ் கிட்ட ஏன் போய் நீங்க கொடுக்குறீங்க? நீங்களே பரிசுத்தவான்கள் அல்லவா, உங்களுக்குள்ளேயே அவங்க தீர்த்து கொள்ள முடியும்ல, ஏன் நீங்க அங்க போய் போனீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? இவர் கடைசி காலத்தின் சூழ்நிலையை சொல்றாரு. அப்பவே சொல்லிட்டார். அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே இனிமேல் வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சி, ஆண்டவர் திரும்பி வந்தா இருக்கக்கூடிய காரியத்தை அப்பவே சொல்றாரு. இங்கே ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்க, இவரும் சொல்றாரு. என்னன்றாரு, உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? உங்களுக்குள்ள தீர்த்துக்க முடியாதா? உங்களை எப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு? அவர் நியாயம் தீர்க்க வரும்போது
அவரோடு கூட பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நியாயம் தீர்க்க போகிறீர்கள் அல்லவா? அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை கிறிஸ்தவ சமுதாயத்துல. என்னன்னா, கிறிஸ்து யார் என்று சரியான விளக்கம் அல்ல, கிறிஸ்தவர்கள் யார் என்று அவர்களுக்கே தங்களை குறித்து சரியான விளக்கம் இல்லை. அவர்களுடைய முக்கியத்துவம், அவர்கள் கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர், அவர்களை கர்த்தர் எவ்வளவு மேன்மையான இடத்தில் வைத்திருக்கிறார், இதையெல்லாம் மறந்தவர்களாய், அறியாதவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையினாலதான் இவ்வளவு பிரச்சனை. அடுத்த வசனத்துல சொல்றாரு, தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? எவ்வளவு வசனங்கள் எவ்வளவு தெளிவா சொல்லுது. அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருப்பது எப்படி? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரி செய்ய முடியாதபடி இருக்கிற காரியம் எப்படி? உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறேன், நீங்க என்னன்னா இப்படி சாதாரண விஷயங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களே. இப்போ நீங்க இதெல்லாம் சரியா செஞ்சீங்கன்னாதான் இந்த உலகத்துல எப்பவுமே ஒன்றை நாம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இந்த உலகத்தில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ அதுதான் பரலோகத்திலும் நாம் செய்ய போகிற காரியம். அப்போ இந்த உலகத்துல இருக்கும்போது நாம் பாடுகிறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, பிரசங்கிக்கிறது, இந்த விதமாக வாழ்கிறது, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது, இதெல்லாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்ம அங்கேயும் போயிருக்க போறோம். சோ அதனாலதான் அவர் சொல்றாரு, இங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட். இங்கே உங்களுக்கு அந்த பெரிய மேன்மையான நியாயம் தீர்க்கிற அந்த இதற்கு இங்கேயே உங்களுக்கு வாய்ப்புகள் வரும்போது நீங்க இதை விட்டுட்டு ஏன் உலகத்து மக்கள்கிட்ட போறீங்க? நீங்களே தீர்த்துக்க முடியாதா? நீதியான வழியில நீங்க தீர்த்துக்க முடியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களே நீதியானவர்களாய் வாழ்வதில்லை. இவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இவர்களே தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு இவர்களே பிரச்சனையாய் இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளேயே என்ன சொல்றது, ஒருத்தர் மேல ஒருத்தர் தவறு, இவர்களே தவறு செய்கிறவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் இவர்களால அவங்கள இன்னொருத்தரை, ஏன்னா இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்னா அவங்க எப்ப கேட்பாங்க? நீங்க சரியா இருந்தா கேட்பாங்க, இல்லைன்னா அவங்க திரும்ப உங்கள்கிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க இல்லையா? அப்படின்னும் போது அங்க ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். இப்ப இங்க வசனம் பாருங்க, இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். இப்ப உங்க 2 பேருக்கு பிரச்சனையா இருக்குன்னா நீங்க உங்க சபையிலேயே இன்னொருத்தரை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் தீர்த்துக்க ஒருத்தரும் இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வெளியே உங்க சபைக்குள்ளேயே இன்னொருத்தர், அந்த இன்னொருத்தர் எப்படியா இருக்கலாம்? அற்பமா எண்ணப்பட்டவங்களா கூட இருக்கலாம். சபையில உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவங்களையாவது கூப்பிட்டு செய்ய, அவிசுவாசிகளுக்கு முன்பாக போய் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் 5ஆம் வசனத்தை சொல்ல, உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். உங்களுக்குள்ள உண்டான வழக்க தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். இது அவர் கோபத்தோட வேதனையோட அவருங்க பேசுறத நாம பார்க்கணும். இன்னைக்கு சர்ச்சுடைய பயங்கரமான நிலைமை இதேதான். எல்லா சபைகளிலும் இவ்விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன இஷ்யூன்னு தெரியாது, ஆனா இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு. பண விஷயமா இருக்கலாம், மாரல் விஷயமா இருக்கலாம், இல்ல பிரிவினைகள் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, போட்டி, பவர் அதிகாரம், இது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா சபைக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ளேயே அவங்க தீர்த்துக்கிறது தான் சரி. ஆனா அந்த மாதிரி நிலைமையே இல்லை. இன்னைக்கு உலகத்தின் முன்பாகவும் உலகத்தார் பேசும்படியாகவும் சபை மிகுந்த மோசமான நிலைமையில். அப்ப கர்த்தர் இதை பார்த்தாருன்னா என்ன செய்வாரு? அதை பற்றி பயமே இல்லை.
கர்த்தர் இதையெல்லாம் நியாயம் தீர்ப்பாரு, கர்த்தர் இதையெல்லாம் கணக்கு கேட்பாருங்கிற ஒரு பயமே இல்லாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன தெரியுமா? வசனம் தெரியவில்லை. வசனத்தை அது ஏதோ பைபிள் அதை அப்படி படிக்கிறாங்களே ஒழிய அந்த வசனத்தை படிச்சு அது நம்முடைய வாழ்க்கைக்கு அபியாசிக்கணுங்கிறது ஒரு அவசியமாகவே இல்லை. அதனாலதான் பேதுரு 2 பேதுரு 1 எழுதியிருக்காரு. இதையெல்லாம் நீங்க அறிந்திருக்கீங்க, இதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு, நீங்க அதைப்படிக்கு வாழ்றதுக்கு முயற்சிக்கிறீங்க. ஆனா கூட இதை பற்றி நான் திரும்ப திரும்ப எதற்கு நான் சொல்றேன்னா, நான் அசதியா இருக்கக்கூடாது, உங்களை நான் எச்சரிக்காம இருக்கக்கூடாது, அதுக்காக அதை நான் சொல்றேன்னு அவர் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு எனக்கு கொடுத்த அழைப்பின் நோக்கமும் அதுதான். இப்ப நாம தியானிக்கிறதுன்னு அர்த்தமும் அதுதான். நமக்கெல்லாம் தெரியும், தெரியாததுல எதாவது சின்ன விஷயம் இதெல்லாம் தெரியாதா? ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குது தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. யாருக்கு நடுவுல எல்லாம் பிரச்சனை இருக்கு? எல்லா லெவல்லயும் இருக்கு. சபையில மேப்பர் மூப்பர் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஒரு சபையை பத்தி தான் பேசுறாரு. அதனால நாம இதுக்காக என்ன செய்ய முடியும்? இது தவறு என்று தெரியும், இது நாம இவங்க இதுக்கு பயப்படணுங்கிறது தெரியும். நாம என்ன செய்ய முடியும்? முடிஞ்சா பேசி சொல்லலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம்? நல்லா ஊக்கமா ஜெபிக்கணும். வேற என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெபிக்க முடியும். ஜெபிக்கும் போது கட்டாயமா அங்க வேலை நடக்கும். ஏன்னா ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஆயுதம். ஜெபத்தினால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே நாம ஜெபிக்கும் போது அங்க நிச்சய மாற்றங்கள் ஏற்படும். ஒருவேளை இம்மீடியட்டா இருக்காது, நம்ம பார்ப்போம், ஸ்லோவா ஏதோ ஒரு விதத்துல அங்க நடந்துகிட்டு இருக்கும். நாம எதிர்பார்த்த விளைவுகள் அங்கே ஏற்படும். சோ அப்படியாய் நாம ஜெபிக்கணும். நம்ம சபைக்காக, ஒவ்வொரு சபைக்காகவும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜெபங்கள்ல கட்டாயமா ஜெபிக்கணும். கூடிய மட்டும் கூடுக முடியும், நம்ம பெண்களா கூடுறோம், சபையினரா கூடுகிற வாய்ப்புகள் இருந்தால் அப்படி கூடி ஜெபிப்பதும் மிக மிக ஆசீர்வாதம். 7 என்ன வசிக்கிறோம்? நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. நீங்க உங்களுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கிறது குற்றமாய் இருக்கு, எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கு. நீங்க சின்ன விஷயத்துக்கு பண்ணாலும் சரி, பெரிய விஷயத்துக்கு அப்படி செய்கிறதை விட அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு பாருங்க. ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க சொல்றாரு. நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? இந்த சண்டை எதனால வருது? அவங்க உரிமைகளை அவங்க நான் ரைட்டு அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த பிரச்சனையே வருது. இப்ப நீங்க ஏன் இப்ப இது நான் சொல்றது ஒரு மாரல் இஷ்யூக்கு சொல்லல. மாரல் இஷ்யூ தப்புனா தப்புதான், அதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அதுல சகிச்சுக்க சொல்லல, அதுல பொறுத்துக்க சொல்லல. ஆனா சிவில் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சீட்டு இல்லைன்னா உறுப்பினர், இந்த உறுப்பினர் இப்ப அங்க நான் தான் எனக்கு தான் இந்த போஸ்ட் கொடுத்துருக்கணும், எனக்கு போஸ்ட் கொடுக்கல அப்படிங்கிறது. இல்லது உரிமைகள், சில உரிமைகள், நான் அந்த சபைக்கு சேர்ந்தவன் ஆனா எனக்கு இந்த உரிமையே எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது செய்ய மாட்டேங்கிறாங்க, இப்படிங்கிற ஒரு சில உரிமைகள். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவங்க செய்யறது அநியாயம்னே தெரிஞ்ச கூட இந்த பிரின்சிபல்ல நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். வேலை பார்க்குற இடத்துல, சமுதாயத்துல, பக்கத்து வீட்டுல, நம்ம குடும்பத்துல, இதுல எல்லாமே இதை அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் இது நம்ம ஏமாத்துறாங்க, அவங்க அடாவடி செய்யறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க ஏன் அந்த அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? எதுக்காக நம்ம சகித்துக் கொள்ளணும்? தேவராஜ்யத்தின் மகிமைக்காக. தேவராஜ்யம் தூஷிக்கப்படக்கூடாது, தேவனுடைய சாட்சி கெட்டு போயிடக்கூடாது. இவங்களும் கிறிஸ்தவங்களா எப்படி சண்டை போடுறாங்க பாருங்க.
அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாது. உரிமைக்கு நம்ம சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு அமெரிக்கா தேசம் என்ன சொல்லுது? உரிமை, எங்க நாடு, எங்க உரிமை. இந்த உணர்வு அதிகமாய் அந்த நாட்டுல இப்போ இந்த பிரசிடென்ட் வந்தவரும் நல்லா தூண்டி விடுறாரு. அதனாலதான் மத்தவங்க எல்லாம் விரட்டுறாரு, மத்தவங்க இது எங்களுக்குரியதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எல்லாம் நடக்குது. இப்ப இந்த காரியங்கள் ஒரு பக்கத்துல நம்ம பாக்குறப்போ இந்த விதமாய் நடப்பதும் தவறு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த நாட்டுக்கு அவர் தலைவராய் சில காரியங்களை செய்வது சரியா இருந்தாலும் இப்படிப்பட்ட உணர்வுகள் தனி மனிதன் இடத்துல இருக்கும்போது அது சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி. இப்போ நான் மனைவி, எனக்கு சில உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் எனக்கு தரப்படணும். என் குடும்பத்தார் எனக்கு அந்த உரிமையை தரலைன்னா அது நியாயம் இல்லை, நான் கோர்ட்டுக்கு போவேன். இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ்க்கு போறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காரணமே இருக்காது. எதுக்காக அவங்க டைவர்ஸ் போறாங்கனால வேடிக்கையா இருக்கும். அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஒரு சிஸ்டர், நான் ஒர்க் பண்ணது கேத்தலிக் காலேஜ்ல, அதுல ஒரு சிஸ்டர் வந்து லா படிச்சுட்டு அவங்க ஃபேமிலி கோர்ட்ல இருந்தாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இது என்னென்னத்துக்கு வருதுன்னே வேடிக்கையா இருக்கும் மிஸ் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு லேடிக்கு அவங்க கல்யாணம் ஆகி 6 மாசத்துல டைவர்ஸ் கேக்குறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் 6 மாசமும் ஒரு கிஃப்ட் வாங்கி தராராம். ஒரு மாசத்துக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தராராம். ஆனா அந்த கிஃப்ட இந்த அம்மாவுக்கு பிடிக்குதா, இந்த அம்மாவுக்கு தேவையா, அதெல்லாம் அவர் கேட்கறது இல்லையா. அவரே நினைச்சு ஒரு கிஃப்ட் வாங்கி தரார். இந்த மாதிரி அவர் செல்ஃபிஷா அடுத்து என்னை பற்றிய ஒரு கரிசனை இல்லாத ஒரு மனிதனோடு நான் எப்படி வாழ்வதுன்னு நம்ம டைவர்ஸ் பண்ணுவோம். பணம், படிப்பு எல்லாம் இருக்கிறதுனால அவங்க உடனே எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேண்டாம். இத மாதிரி எல்லாம் கேட்கணும்னே நிறைய குடும்பத்தாருக்கு தெரியாது. அது வேற. ஏதோ கிடைக்குது கிஃப்ட்னு சந்தோஷமாவும் இருப்பாங்க. ஆனா இந்த அம்மா இதுல இப்படி எல்லாம் யோசிச்சு, ஏன்னா படிச்சிருக்காங்கல்ல, உரிமை, என் உணர்வு, நான், ஓரளவு அது இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு இருக்க அவசியம் இல்லை. இது தவறு இல்ல. அப்ப பாருங்களேன், இது என்ன என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதுக்குதான் அவர் சொல்றாரு, இது அநியாயமே கிடையாது, நியாயம்தான். பாவம் அவர் வந்து அவருக்கு தெரியாம அவர் வாங்கி தர்றாரு. அவருக்கு உங்களுக்கு என்ன வாங்கணும் கேட்கணும் தெரியல போல. இந்த அம்மா சொல்லி தரலாம். 6 மாசம் ஆச்சு இல்லையா, சொல்லி தரலாம். அதை விட்டுட்டு டைவர்ஸ் கேட்கறதுக்கு பெரிய முட்டாள்தனம். படிச்சிருக்கிறதுனாலயும் பணம் இருக்கிறதுனாலயும் அந்த அம்மா செய்யுது. ஆனா நான் என்ன இவர பவுல் என்ன சொல்றாரு, அநியாயத்தை சகிச்சுக்கோங்க. அநியாயத்தையே சகிச்சுக்க சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அடி உள்ள தள்ளி வச்சுட்டாங்க, பரவாயில்ல சகிச்சுக்கோங்க. என்ன அதனால என்ன ஆயிடுச்சு? இந்த ஒரு அடியில என்ன ஆகுது? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உங்க காம்பவுண்ட் சுகருக்கு கொஞ்சம் அது நீட்டிட்டு இருக்குது, ஆனா அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. விட்டுக்கோங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அவங்களோட சண்டை போட்டு இதுக்கு போய் நீங்க என்ன பண்றீங்க? கோர்ட்டுக்கு போட்டா இந்த ஒரு அடி உடைய விலையை விட கோர்ட்ல வீணா காசை போட்டுட்டு இருக்கீங்க. அலைச்சல் இல்ல. அது அந்த அளவுக்கு யோசிக்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க நிறைய பேரால முடியாது. அன்லெஸ் தே நோ த பிப்ளிக்கல் கான்செப்ட்ஸ். அதுக்குதான் பவுல் சொல்றது. அது ஏன் நீங்க விட்டு கொடுக்க கூடாது, சகிச்சுக்க கூடாது, பரவாயில்லன்னு போக கூடாது. அப்படி போனா என்ன ஆகும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒருவேளை அவங்க வந்து உங்களை ஃபர்ஸ்ட் இளிச்சவாயின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, இவங்க பேக்கு, இவங்களால முடியாது, இவங்களுக்கு சண்டை போட முடியாது அப்படிலாம் நினைப்பாங்க. லூசர். நிறைய பேருக்கு லூசரா இருக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது எந்த கேம்லயுமே. சின்ன வயசுலயே பிள்ளைகள்கிட்ட நம்ம பாக்குறோம், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஜெயிக்கணும், நான் தோத்துட்டேன்னா முடியாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த லூசரா இருக்கிறதுலே ஒரு பெரிய பிளெஸிங் இருக்கு. நம்ம விட்டு கொடுத்து லூசர் ஆனோம்னா
நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். யூ ஆர் ஆக்சுவலி கிரேட்டர் than தி அதர் பர்சன். அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களா இருந்தா அவருக்காக நம்ம விட்டு கொடுத்தோமானால் இன்னும் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா வசனம் பாருங்க, 8ஆம் வசனம் அவர் தெளிவா சொல்றாரு, நீங்களே அநியாயம் செய்றீங்க, நீங்க ஒண்ணும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. அவங்க உங்களை ஏமாத்துன மாதிரி நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்களே அநியாயம் செய்றீங்க, நீங்களே நஷ்டப்படுத்துறீங்க, அப்புறம் ஏன் அவங்க செஞ்சாங்கன்னு மாத்திரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? அதை விட்டு கொடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்றார். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க, குடும்பத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உரிமை போராட்டங்கள், சொத்து பிரிவினைகள், உறவு பிரிவினைகள், உறவுல இருக்கிற உரிமைகள், நாத்தனார் மாமியார், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பூதாகரமா ஆயிருது. காரணம் என்னன்னா, சரி போ அப்படின்னு சகிச்சுக்கவும் விட மாட்டேங்கிறாங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டேங்க. நாம அப்படி செஞ்சோம்னா அது நான் எப்பவுமே நினைச்சுக்கோங்க, அப்படி விட்டு கொடுக்கறதோ சகிப்பதோ தோல்வி கிடையாது. உறவு சரியா இருக்கணும், சமாதான வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க விட்டு கொடுக்குறீங்க. அப்படிங்கும் போது நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாகவும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாகவும் ஆண்டவரையுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுவுமே லூஸ் பண்ணல. உங்களுக்கு இப்ப வேணா ஒரு தோல்வி மாதிரி தெரியும், ஆனா நீங்க தோத்து போகல. ஏன்னா கர்த்தரே இந்த மாதிரிதான், இந்த ஆட்டிடியூட்ல தான் அவர் உலகத்திலையும் வாழ்ந்தார், அவர் மரணத்தையும் சந்தித்தார், அவர் அதை ஜெயிக்கவும் செய்தார். சோ நாம இப்ப நம்முடைய நிலைமைகள் உணர்வுகள் அவருக்கு நல்லா தெரியும். அவர் நிச்சயம் கைவிட. 9ஆம் வசனம் பாருங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? தெளிவா போட்டார். எந்த விதமான அநியாயமா இருந்தாலும் சரி, வியாபாரத்துல, தொழில்ல, இன்னைக்கு கட்டட தொழில்கள், இன்னைக்கு எத்தனையோ தொழில் இருக்கு, ஐடி, எக்கானமி, இன்னும் நம்மளுடைய வரி கணக்குகள், பேங்க்கு, பொருள் வாங்குறது விற்கிறது, எல்லாத்திலையுமே அநியாயம்ங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணம். ஒரு பேப்பர்ல, கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பேப்பர் பாஸ் ஆகணும்னா எவ்வளவு பிரச்சனை. நமக்குரிய பணத்தை நாம வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லா பக்கமும் அநியாயம்தான். ஆனா இந்த அநியாயங்கள், இந்த அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறவங்களா இருந்தா அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களோட கூட நாம என்ன செய்யக்கூடாது? அப்ப நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்ல, அவங்களும் போக மாட்டாங்க, நாமளும் போக மாட்டோம். எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றோம்? இல்ல, இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் சரியா மனசுல இருந்தா நம்ம வாழ்க்கை சரியாயிடும். நாம நம்மளுடைய டெஸ்டினி, நம்மளுடைய முடிவு பரலோகம், ஆண்டவரோட நித்தியமாய் வாழ்வது. அங்கு நம்ம அவரோட இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ இதுக்கேத்த மாதிரி நாம நடக்கணும். இதை விட்டு இப்படி நடப்போமானால் உலகத்தோடு ஒத்து போலாம். உலகத்து முன்னால நீ சாமர்த்தியசாலியா இருக்கலாம், உலகத்து முன்னால நீ ஜெயித்தவளா இருக்கலாம், ஆனால் அங்க போனா உள்ள என்ட்ரி கிடையாது. இதை நம்ம எப்பவுமே யோசிக்கணும். பின்னால வரிசையா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். அதுல பாருங்க, இதே லிஸ்ட் பல இடங்களில் வருது. சிலது இங்க இல்லாம இருக்கலாம், சிலது அங்க இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷத்திலேயே ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல இருக்கிறதெல்லாம் இருந்து கூட 1-2 சேர்த்து சொல்லியிருக்கோம். இங்க சிலது சொல்லப்பட்டிருக்கு. பட் எப்படினாலும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்போ ஒருவேளை இது மேலோட்டமா நாம பார்த்தோம்னா நாம இதுல யாரும் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறவர்களா இருக்கோம். சரி, ஆனா பவுல் என்ன சொல்றாரு, அந்த சபைக்கு சொல்றாரு,
உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஒருவேளை நம்மில் சிலரும் கூட இப்படிப்பட்டவர்களாய் ஒருவேளை இருந்திருக்கலாம். பொருளாசைக்காரர் நமக்கு கூட இன்னைக்கு இருக்கா இல்லையா தெரியாது. ஆனா ஒருவேளை முந்தி நாம ரொம்ப பொருளாசக்காரர்களா இருந்திருக்கலாம். உதாசீனர், அலட்சியமாய், இன்டிஃபரண்டா, இது எல்லாரும் இருந்திருக்கலாம் இல்லையா? எதையும் பத்தி கவலைப்படாம அலட்சியமா இருக்கிறது, வசனத்தையும் அலட்சியம், ஒழுங்க பற்றிய அலட்சியம், சபையை பற்றிய அலட்சியம், இப்படி எல்லாம் நாம கூட இருந்திருக்கலாம். மற்ற இந்த பெரிய பெரிய பேரெல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் ஒருவேளை நம்ம இடத்துல காணப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனா உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் இப்ப இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இந்த நிச்சயம் நமக்கு வேணும். 9-10 இருக்கிற வசனத்தின்படி இருக்கிறவர்கள் சபையில இன்றைக்கு நிற்கிறார்கள். ஆனா ஆண்டவரிடத்துல திரும்பினா இந்த 11ஆம் வசனத்துல இருக்கிற மாதிரி அவர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்மை அப்படி மாற்றி இருக்கிறார். இந்த அனுபவம் நமக்கு வேணும். அந்த அனுபவம் அவர்களுக்கும் ஆண்டவர் தருவதற்கு சித்தமா இருந்தாருன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவது. சரி, இப்படிப்பட்டவங்க சபையில இருக்காங்கன்னா நம்முடைய பொறுப்பு என்ன? அவங்கள பற்றி கவலையே இல்லாம இருந்தா நான் முதல்ல இருந்தே சொன்னேன், கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். நம்ம அந்த சபையில வச்சிருக்காருன்னா காரணம் என்னன்னா, அந்த சபையில இருக்கிற மக்களுக்கு நாம ஜெபிக்கணும், அவர்களை குறித்த அக்கறை கொள்ள வேண்டும். நாம சரியா இருக்கிறோம், அவங்கள பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நான் போற சபையில ஆல் சோல்ஸ் சர்ச் போறோம். அந்த சபையில ஒருத்தர் எங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவர் இப்ப இல்ல, இறந்தே போயிட்டார். ஆனா அவரு அந்த சபையை குறித்த அவருக்கு பாரம் உண்டு. அந்த சபையில இருக்கிற மக்களுக்காக அவர் என்ன செய்வாராம், ஈவினிங்ஸ்ல ஒரு வாரத்துல நடுநாள்ல வருவாராம், ஆலயத்துக்கு வருவார். வந்து அப்பெல்லாம் எப்பவுமே கதவு திறந்திருக்கும். இன்றைக்கு அப்படியெல்லாம் திறக்கல, ஆலயம் திறந்திருக்கல. ஆனா அப்ப ஆலயம் திறந்திருக்கும், எப்பவுமே திறந்திருக்கும். அதனால அப்ப அவர் என்ன செய்வாரா, ஒரு பெஞ்சிலையும் ஏன்னா ஆல்சோ சர்ச்சில் இன்னும் ஒரு முக்கியமான கருத்து, அதாவது என்னன்னா அது ஒரு சின்ன சர்ச்சு. காலையில சர்வீஸ்க்கு ஒரு கூட்டம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு கரெக்டா சொல்லிடலாம். ஏன்னா அந்தந்த இடத்துலயேதான் அவங்க உட்காருவாங்க, வேற யாரும் அங்க உட்கார மாட்டாங்க. வேற யாரும் அப்படி வந்து அந்த இடத்த ஆக்கியூபை பண்ணவும் மாட்டாங்க, அவங்களேதான் வருவாங்க. அதே கூட்டம் தான், அதே இடத்துலதான் அப்படி உட்காரு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அந்த செகண்ட் சர்வீஸ்ல ஒருவேளை ஃபுல்லா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ஒருவேளை கொஞ்சம் புதுசான மக்கள் உட்காருப்ப 3 பேர் 4 பேர் சீட்ல 3 பேர் உட்காடுறாங்கன்னா அந்த 3 பேரே தான் உட்கார்ந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ். செகண்ட் சர்வீஸ்ல 4 பேருமே பெஞ்சில் உட்கார்ந்து. பட் இட் இஸ் மோஸ்ட்லி அதே ஆட்கள் அங்கங்க உட்கார்ந்துருப்போம். நான் தான் சொன்னேன், நான் ரெகுலரா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போவேன், எனக்கு கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் இவங்க இந்த ஃபேமிலி இங்க இருக்கு, இந்த ஃபேமிலிக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்படிதான் உட்காருவோம். நாங்களும் அந்த ஒரு இடத்துலயே போய் உட்காருவோம். டைமுக்கு போயிட்டோம்னா, லேட்டா போனோம்னா எங்களுக்கு அந்த இடம் கிடைக்காது, வேற இடத்துல உட்காரும். அப்படி ஆகும். மற்றபடி எப்பவுமே அப்படிதான். சோ அவர் என்ன செய்வாராம், அந்த நடுநாள்ல வந்து ஒரு பெஞ்ச்லயா உட்காரு, இந்தந்த ஃபேமிலிஸ் இங்க உட்காருவாங்கல்ல, அந்தந்த ஃபேமிலிஸ்க்காக சரி அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க வந்து இந்த சபைக்கு எழுப்புதல் கொண்டு வரணும், இந்த சபையில அவங்க ஒரு நல்ல சாட்சியா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பெஞ்சா உட்கார்ந்து ஜெபிப்போம். அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல தான் அதை பற்றி மற்ற சபை மெம்பர்ஸ் எவ்வளவு பெரிய சாட்சி பார்த்தீங்களா. அவர் உயிரோடு இருக்கும் போதும் கூட அவரை பற்றி யாரும் சொல்லல, ஆனா அவர் மரிக்கும் போது இந்த சாட்சியை சொன்னார். பெரிய சாட்சி இல்ல,
இப்ப நம்ம பற்றி என்ன சொல்ல போறாங்கங்கிறது அடுத்த கேள்வி. நமக்கு இந்த பாரம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நாமும் நம் சபையை குறித்து இப்படி அந்த சபையில இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த சபையில எழுப்புதல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்காக, அந்தந்த குடும்பங்களுக்காக. இது பாஸ்டரோட வேலை தானே. இன்னைக்கு எந்த பாஸ்டர் செய்யறாங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு சில பாஸ்டர்ஸ் செய்யறாங்க. அவங்கள அப்படி சாட்சியா சொல்லியிருக்காங்க. ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லிக்கிறாரு, 5 நாள் இருக்குது மேடம், அதுல ஒரு நாள் நான் முந்தி இருந்த நான் பழைய இடத்துல ஒர்க் பண்ண சர்ச்சஸ்க்காக எல்லாம் எழுதி ஜெபிப்பேன். ஒரு நாள் இப்ப நான் சர்வ் பண்ற இந்த சர்ச்சுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு நாள் மிஷினரிஸ்க்காக அப்படின்னு அவரு ஒவ்வொரு நாள் போட்டு டைரியில நான் ஜெபிப்பேன்னு சொல்லியிருக்கேன். சோ அப்படி சில பாஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்க அதெல்லாம் எனக்கு பெரிய சேலஞ்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றதுக்கு முயற்சிப்பேன். இப்போ அந்த இத சொல்றேன். அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம சபையை குறித்த கரிசனை உள்ளவர்களா இருந்தா, நமக்குள்ள நம்ம ஆவிக்குரிய என்ன சொல்றது, அந்த ஸ்பிரிட் எப்பவும் ஒரு லைவா இருக்கும், உற்சாகமா இருக்கும், துடிப்புள்ளதா இருக்கும். செய்ய வேண்டியது ஆண்டவர் பிரியமானது செஞ்சுட்டு இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். சோ அதுதான் இந்த இடத்துல நாம செய்ய வேண்டிய காரியம். அந்த சபை அப்படியெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம சபையில இப்படி எல்லாம் இருக்கு, அதை பற்றி கவலை இல்ல. நாம என்ன செய்யணுங்கிறத மாத்திரம் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். பவுல் இததான் நம்ம கிட்ட சொல்றாரு. நம்ம எப்படி பாவத்திலிருந்து எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், எப்படி நாம் பரிசுத்தமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக எல்லாம் திரும்பவும் அறிந்து கொள்கிறோம். தீத்து 3:5 யாராவது கடகட நெட் வாசிக்க, டைம் ஆகுது. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியல் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அவருடைய இரக்கத்தின்படி நாம் ரட்சிக்கப்படும். மெத்தட் முழுக்கினாலும் ஆவியின் இதனாலும் அபிஷேகத்தினாலும். ஆனா அது எதனால நாம் அப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய இரக்கத்தினால, நம்முடைய செயல்களினால. ஈவன் இந்த முழுக்கு இதெல்லாமே செயல்கள், இதனால அல்ல, நாம் அவருடைய இரக்கத்தினால. சரியா? அது நாம விளங்கிக் கொள்ளணும். Acts 22:16, அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அப்போ அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது, அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது, 3வது வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ அவர் சிலுவையிலே செய்து முடித்த, பூமியில எல்லாருக்கும் அதிபதியா எப்படி ஆனாரு? சிலுவையில அதை செய்து முடித்த அந்த காரியத்தினால் அவர் அப்படி ஆனார். ஆகவே நாம் அப்படியாக கழுவப்படுகிறோம். எபேசியர் 5:26. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். திருவசனத்தை கொண்டு, வசனத்தின் மூலமாக ஞானஸ்நானம் பெறுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எதன் மூலமாக? இரக்கத்தின் மூலமாக அவரை தொழுது கொள்ளுகிறதினால, அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கூப்பிடுவதினால, சிலுவையிலே அவர் செய்து முடித்த ஜெயத்தினால
அவருடைய வார்த்தையினாலே நாம் கழுவப்படுகிறோம். இதே திரும்ப எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம், யோவான் 17:19 வாசிக்கிறோம், பிறகு ரோமர் 15:15 வாசிக்கிறோம். சோ இந்த காரியங்களின் மூலமாகத்தான் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆகிறோம். நாம் பரிசுத்தவான்கள் ஆன பிறகு நமக்கு இந்த விதமான பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், ஒருவேளை அந்த 6ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தில் இருக்கிற பயங்கரமான ஒரு பாவிகளா இருந்தாலும், அதே 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பாதத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இது செய்யும் போது நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். நான் 12ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இது ஒரு வாலிபர்களுக்கு ரொம்ப பிடித்த வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மாத்திரம் பார்த்துருவாங்க. 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா நம்ம ஏதாவது சொல்ல முடியாது, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படின்னா பர்டிகுலரா கேட்பாங்க. எங்க இது போட்டிருக்கு? எங்கேயுமே போடல, இல்ல நீங்களா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால நமக்கு இப்ப வசனம் எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம். ஆனா அதுல 2 கிளாஸ் கொடுத்துருக்காரு. அந்த கண்டிஷனை எப்பவுமே நம்ம வாசிக்கிறது. அதுல ஒன்று என்ன சொல்லுது? ஆகிலும் எல்லாம் தகுதியாய். எதுக்கு தகுதியாராது? நீ ராஜா வீட்டு பிள்ளை. இப்ப நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, நீ கிறிஸ்டியன், நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு நம்மளை கேட்டுட்டு அதை விட ஒரு வேதனையான செயல் வேற எதுவுமே கிடையாது. ரெக்கார்டு ஒரு தடவை நான் பியூசி படிக்கும் போது, பியூசியோ காலேஜ் எப்ப படிச்சு என்ன எந்த சமயம்னு தெரியல, ஆனா இந்த ரெக்கார்டு வைக்கும் போது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப நீட்டாலாம் வரைய மாட்டேன். எனக்கு அந்த வரைஞ்சு அப்படியே நீட்டா பண்றது அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அது இடத்துல படிக்கலாம், எனக்கு படிக்க இஷ்டம். அதனால இந்த பாடம் ஆனா வரையணும். அத வரைஞ்சு கொண்டு போய் சரியா வைக்க மாட்டேன். அதுக்கு அங்க அந்த மிஸ் திட்டுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, நீ ஒரு கிறிஸ்டியன், நீ இப்படி செய்யலாமா, நீ இப்படி இரெகுலரா இருக்கலாமா, ரெக்கார்டு வைக்கல, எப்ப பாரு வைக்காம ஒரு எக்ஸ்கியூஸ், இல்லைன்னா வைக்காம பேசாம உட்காந்துக்கிற சொல்லவும் இல்லை அப்படின்னு அந்த காலத்துல திட்டுவாங்க. ஏன்னா இவங்க திட்டுனாங்கன்னா திட்டு வாங்குவோமேன்ட்டு சொல்ல மாட்டேன், சொல்லலைன்னா அதுக்கு திட்டு வாங்குவேன். இப்படி பிரச்சனைகள் இருந்தது படிக்கிறப்ப. ஆனா நான் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, எல்லாம் தகுதியா இருக்கும். அப்ப அவங்க பார்வையில நான் எப்படி இருக்கேன்? நான் ஒரு கிறிஸ்டியன். அதுதான் என்னை திருத்துச்சு, அதுதான் என்னை உணர்த்தவே செஞ்சது. அவங்க இந்த சின்ன விஷயத்துல கூட என்னை எப்படி எதிர்பார்க்கிறாங்க? நீ ஒரு கிறிஸ்டியன், நீ இப்படி செய்யலாமா, நான் இது இப்படி எல்லாம் கரெக்டா இருக்கணும்ல, இதுல எல்லாம் கூட நான் கரெக்டா இருக்கணும், ரெகுலாரிட்டியில கரெக்டா இருக்கணும், பங்க்சுவாலிட்டியில கரெக்டா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க ஏமாத்தக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்கள். இதுல நான் எப்படி இருக்கணும்? நான் எல்லாரையும் போல எல்லாம் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு. ஆனா எல்லாம் தகுதியா இருந்து. அடுத்தது அதே மாதிரிதான். ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல். பழக்க வழக்கங்கள், சில பழக்க வழக்கங்கள் நமக்கு எப்படி ஆயிரும்? அடிமையாக்கிடும். நல்லா தெரியும். அப்போ அந்த மாதிரி காரியங்கள் இருந்ததெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? அடிமையாக மாட்டேன். அது என்னவா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இன்னைக்கு எல்லா லெவல்லயும் இருக்கும். போதைப் பொருள்ல இருந்து எல்லா விதமான போர்னோகிராஃபி, வீடியோ கேம்ஸ், வீடியோ, இன்டர்நெட்டு, நமக்கு இவ்வளவுதான் பேர் தெரியுது. இதுக்கு பின்னாலே என்னென்னமோ இருக்கு. இன்ஸ்டா, த்ரெட்டு, எத்தனையோ பேரு இருக்கு. அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாம நமக்கு தெரியல. நாம தான் அவுடேட்டட். பட் அவங்க நல்லா தெரியும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு.
சோ அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நேரும். ஆனா நாம அத ஒரு லைசன்ஸா எடுத்துக்க கூடாது. நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நிறைய பேர் இந்த வசனங்களை எல்லாம் போட்படியே நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து இருன்னு சொல்லி பிரியமானவனேன்னு அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா யோகான்ல. உடனே அதை சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம ஆண்டவர் வந்து அப்படி ப்ராஸ்பரஸா இருக்கு சொல்லியிருக்கிறார். அது சரியான அர்த்தம் இல்ல. ஆத்துமா வாழ்வது போல, ஆத்மாவுக்கு ஆத்மாவை பற்றி சரியான அறிவு இல்லாததுனால்தான் அந்த வசனத்தை சொல்றாங்க. ஒருத்தன் எப்படி ஆத்மாவுக்கு களஞ்சியத்தை கட்டி வச்சானோ அந்த மாதிரி ஆத்மால ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது. ஆத்மாவையும் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், சரீரத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆவியை அவரே எடுத்துக்கொள்வார். சோ நம்மகிட்ட பொறுப்பு இருக்கு. அதனால நாம சரீரமும் பத்திரமா பாதுகாக்கப்படும். இங்க அடுத்த வசனம் பாருங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் ஒழியப்படுவார். சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துறார், சரீரமும் எவ்வளவு முக்கியம். நம்ம ரெண்டையுமே சில பேர் எப்படி தெரியுமா, வயிற்றுக்காகவே வாழ்றாங்க. நான் ஒரு தடவை சுகர் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பதான் சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த டாக்டர் அந்த நர்ஸ் சொன்னாங்க, நீங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க லிஸ்ட் சொல்றாங்க. எதையுமே சாப்பிட முடியாது. அப்ப நான் சொன்னேன், ஏமா வாழ்றதே சாப்பிட்றதுக்குதான், இது நீ வந்து இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா எப்படிமா நம்ம வாழ்றதுக்கு. அப்ப சொன்னேன் நான் அந்த பாட்டேன். இதான் அங்க பாக்குறேன், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும், இதுக்குன்னே வாழ்ந்திருக்கிறோம். நிறைய பேர் வாழ்றது இப்படித்தான் வாழ்றோம். ஆனா ரெண்டையும் அழிய பண்ணுவார். இதுல வரக்கூடிய ரெண்டையுமே அழிய பண்ணுவார். இதனால ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா வசனம் பாருங்க, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். கிறிஸ்து தலை, நாம் எல்லாரும் அதுல அவயவம். சின்ன சின்ன ஒரு செல்லா இருக்கலாம், ஆனா அவருடைய செல், அவருடைய பாடி. அப்போ கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? வேசினா இங்க சொல்லப்படுறது என்னன்னா லிட்ரலா வேசி அல்ல. அவங்க சொல்றது என்னன்னா கிறிஸ்துடைய பரிசுத்தத்துக்கு விலகின ஒரு செல்லா நாம அங்க இருக்கலாமா? வேசியோடு இசைந்து இருக்கிறவன் வேசினே எடுத்துக்க வேண்டாம். வேசின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்து அல்லாத மற்ற காரியங்கள் எதுவானாலும், அந்த பரிசுத்தம் அல்லாத மற்ற காரியங்கள். உடனே நாம பேசி இது நமக்கு ஒத்து இல்ல, நாம இல்ல அப்படின்னு நினைச்ச கூடாது. அதாவது பரிசுத்தம் அல்லாத அல்லது கிறிஸ்துவுக்கு ஒப்பாகாத, கிறிஸ்துவின் சிந்தைக்கு இல்லாத காரியங்கள்ல நாம் இசைந்திருக்கும் போது அவளோட ஒரே சரீரமாய் இருக்கிறேன் என்று அறியா. ஏன்னா இங்க பைபிள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவர் கொண்டு வரார். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். சோ நம்ம ஸ்பிரிட்டும் ஆண்டவரோட ஸ்பிரிட்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா தான் நம்ம ஜெபிக்க முடியும், நம்ம வசனங்களை புரிஞ்சுக்க முடியும், நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கும். இதெல்லாம் இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் இதுதான் கர்த்தர் இங்க சொல்ல விரும்புகிறார். சோ அப்படியாய் ஜாக்கிரதையாய் வாழ நம்மை கர்த்தர் அழைக்கிறார். இந்த இம்மாரல் லைஃப், பேசியோடு இணைந்திருக்கிற காரியங்கள், அந்த விதமான கிறிஸ்துவுக்கு
பிரியமில்லாத எந்த காரியமும் நம் வாழ்க்கையில இருக்கு. இங்க முக்கியமா இந்த இடத்துல இப்ப அந்த சபைக்காக சொல்லும் போது அதை முக்கியப்படுத்தி சொல்றாரு. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். எப்பவுமே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும், எந்த பாவத்துக்கும் எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்ல மாட்டாங்க. பாவத்தை கண்டா விலகிதான் ஓடணும். ஆனா பிசாச கண்டா எதிர்த்து நிக்க. பாவத்தை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நிக்கணும். ஆனா அது எப்ப எதிர்த்து நிக்க முடியும்? நீங்க பரிசுத்தமா இருந்தா. நீங்க அந்த வல்லமையோடு அந்த பரிசுத்தத்துல இருக்கும்போது பிசாசை எதிர்த்து நிக்கணும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது பிசாசை எதிர்த்து. நீங்க அசுத்தத்துல இருந்தா கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்க முடியாது. நீங்க அசுத்தத்துல இருந்தா பிசாசு உங்களோட சேர்ந்து படுத்துக்கணும். அதனாலதான் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மற்ற பாவங்க எல்லாத்தையும் கூட அப்படி சொல்லல. ஆனா இந்த செக்ஷுவல் இம்மோராலிட்டி எல்லா விதத்திலும் எதற்குமே விலகி ஓட அழைக்கப்படுது, விலகி ஓட எச்சரிக்கப்படுது. ஏன்னா மத்த பாவம் எல்லாம் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். இந்த பாவம் சரீரத்துக்கே விரோதமாய் பாவம் செய்கிறார். அதனாலதான் யோசேப்பு பாத்தீங்கன்னா தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிறான். அவனுக்கு எவ்வளவு சோதனை வந்துச்சு, நித்தமும் தொந்தரவு பண்ணிட்டு. ஆனா கூட அவன் அத பொறுத்துட்டு சகிச்சுக்கிட்டு அல்லது டாலரேட் பண்ணிட்டு, அதிகாரியுடைய ஒய்ஃப் நான் அப்படியெல்லாம் பேசிட முடியாது, இப்படி நான் அப்படி பேசுறது அப்படின்னு எல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. பயம் இல்லாம சொல்லிட்டான், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், தேவனுக்கு விரோதமா நான் எப்படி செய்வேன். அப்படியே போயிட்டான். அவ பிடிச்சு இழுக்கும் போதும் விட்டுட்டு ஓடிட்டான். இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த விதமாய் தப்பிச்சோமானாதான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா சிக்கிடும். முகதாட்சணியம் பாக்குறது, கொஞ்சம் கரிசனையா நாம இருக்கிறது, மரியாதை பாக்குறதுலாம் முடியவே முடியாது இந்த விஷயத்துல. இன்னைக்கு இந்த நிலைமை பயங்கரமா இருக்கு. சோ சிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்ல நாமே கொண்டு போய் நம்ம விட்டுறக்கூடாது. நிறைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை, தனியா போகக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயசுல வேடிக்கையா தான் இருக்கும். நாங்க எங்களை காத்துக்குவோம் மேம், எங்களுக்கெல்லாம் தெரியும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனாலதான் நம்ம ஓடிடணும், நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கே நாம என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. கிளார்க்குங்கிறவர் சொல்றாரு, டோன்ட் ரீசன். யோசிக்காத, இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இத்தனை பேர் நடக்கிறாங்க அப்படின்லாம் நீ யோசிக்காத. ஃப்ளை, இந்த இடத்த விட்டு பறந்து போக முடிஞ்சாலும் பறந்து போயிரு அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த பாவத்தோட நம்ம என்ன பேசிட்டு இருக்க கூடாது, தர்க்கம் பண்றதோ, பாவத்தோட இந்த பாவத்தை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது, நான் சமாளிச்சிருவேன், எல்லாம் என்ன ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் சொல்றவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வீக்னஸ் என்னன்னு அவனுக்கு தான் தெரியும், நமக்கே தெரியாது. ஜோசப் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல அந்த இதை பற்றி நாம வாசிக்க. சோ இது மறுபடியும் இன்னொரு விளக்கம். அதாவது இந்த மாதிரி செக்ஸையே விட்டுட்டு பறந்து போன சொல்லி பவுல் சொன்னாங்க, இம்மொராலிட்டிய விட்டு போக சொன்னார். ஏன்னா சில பேர் இருக்காங்கல்ல, ஏதோ ஒன்ன பிடிச்சிட்டு அவங்க அவங்க கொள்கையா வச்சுக்கோங்க. ஒரு சபையில ஒரு இடத்துல அவர் வாழ்த்துதல் சொல்லும் போது கடைசியா அவர் ஒரு வாழ்த்துதல் சொல்ற, பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே அந்த சபையிலேயே வர ஆணு பொண்ணு எல்லாரும் முதல்ல கிஸ் பண்ணிட்டு தான் உள்ள போகும். ஏன்னா அதை ஒன்ன பிடிச்சுட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம மக்களுடைய மூளையெல்லாம் திரும்பிட்டு வர்றதுக்கு பிசாசு செய்வோம். இங்க உடனே என்ன சொல்றாங்க, செக்ஸையே விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. செக்ஸ் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட். அந்த உணர்வே கர்த்தர் தான் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆனா அத பரிசுத்தமாய் காக்கப்படும். அல்லையா? அதான் 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 13:4 வாசிக்கிறது.
மஞ்ச பரிசுத்தமாய் காக்கப்படும். அது அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பியூரா இருக்கணும், ஹோலியா இருக்கணும். அது கர்த்தர் பார்வையில நலமானதாய் இருக்கணும். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆனா இங்க இம்மொராலிட்டியை விட்டுதான் ஓட சொல்றாரு. அவர் வேசித்தனத்துக்கு விலகி ஓட சொல்றாரு, நாட் செக்ஸ். கடைசி அது 2 வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள், நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவின் சொந்தமானவர்கள். மற்ற எல்லா விஷயத்துக்கும், ஆசீர்வாதத்துக்கு, ஆவிக்குரிய அபிஷேகத்துக்கு, வல்லமைக்கெல்லாம் கிறிஸ்துவினுடையவர். மற்ற விஷயங்கள்ல எல்லாம் நாம நம்முடைய சொந்த காரியத்தை நம்ம சொந்த விஷயத்துல நம்ம சொந்த இஷ்டத்துல செய்யணும்னு கிடையாது. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லப்படும் போது நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அவர் நம்மில் தங்கி இருக்கிறார். அப்போ நமக்குள்ள எப்படி பரிசுத்தமா இருக்கும்? நம்முடைய உள்ளத்துல தோன்றுகிற எண்ணங்கள், நம் மனதில் எழும்புகிற ஆசைகள், மனதில் எழும்புகிற பொறாமைகள், பழிவாங்குதல், மன்னிக்க முடியாத சிந்தனைகள், இதெல்லாம் அவருடைய ஆலயம். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? இந்த கள்ளர் குகை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி நம்ம விரட்டி அடிப்போம். அதனால நம்முடைய உள்ளத்தை எப்பவும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும், சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். ஆவியம் அவரோடு இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் நாம் அவர் வரும்போது ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் அவருக்கு கரைதிரையாம ஒப்பு கொடுக்கணும் பேதுரு சொல்றாரு. சோ அத நாம கீப் பண்ணணும். தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தி இந்த ஒப்பு கொடுக்கணும்னு அப்படியே பாதுகாக்க முடியாது. அது ஒரு தாளந்துக்கார மாதிரி மணல புதைச்சு வைக்க முடியாது. அது புழுத்து போகும். நிறைய பேரு ஒப்பு கொடுக்குறோம்னு இன்னும் செய்ய மாட்டேன், யாரோடையும் பழக மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், நான் பேசினா பாவம் ஆயிரும், நான் பார்த்தேன்னா பிரச்சனை ஆயிரும்னு இருந்தா அது புழுத்து போனது ஆயிரும். யாருக்கு பிரயோஜனம்? அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு கொடுத்ததை கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்தும் போது அது இன்னும் மெருகூட்டப்பட்டு இன்னும் மகிமையாய் அது விளங்க, மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்க அது ஆசீர்வாதமா இருக்கு. சரியா? இதுதான் இந்த அதிகாரத்துல பவுல் அந்த சபைக்கு பேசியிருக்கிறார். அதன் மூலமா இன்றும் நம்மோடும் பேசியிருக்கிறார். கிறிஸ்தவன் ஆண்டவருக்குரிய பிள்ளை என்றால் எப்படி இருக்கணும், சரீரத்துல எப்படி இருக்கணும், அவன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும், அவனுடைய மேன்மை என்ன, அவனை பற்றி பொறுப்பு கர்த்தர் எவ்வளவு தூரம் அவனை உயர்த்தி வச்சிருக்காரு, அப்ப நாம எவ்வளவு தூரம் தாழ்ந்து போயிட்டோம், அதையெல்லாம் விட்டுட்டு சரி செய்து இன்றைக்கு இந்த லெந்து நாட்கள்ல நம்முடைய ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த சரியான நிலைமையில நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் பேசினதே அதாயவுக்காக நன்றி சுவாமி. அநேக சமயங்கள் எங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. ஏதோ ஒரு விதத்துல நாங்களும் இப்படி எல்லாம் அடிமைப்பட்டவர்களாய், சில சமயங்கள்ல நாங்களும் இவ்விதமான உணர்வுகளினால் தாக்கப்பட்டவர்களாய், எங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் எல்லாம் உப்புசுவோம். தகப்பனே, இதெல்லாம் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் நீர் விரும்புகிறபடி வாழ இந்த காலை வேளையில நாங்கள் சமூகத்துல கொடுக்கிறோம். எங்களை நீர் உணர்த்தின தயவுக்காக நன்றி. இந்த நாட்கள்ல, குறிப்பாக இந்த லெந்து நாட்கள்ல கிருபையாய் கொடுத்த இந்த 3 மாதத்துல அடியெடுத்து வைக்கிற புதிய மாதத்துல ஒரு புது தீர்மானங்களோடு ஒரு புது வாழ்வை வாழ எங்களுக்கு நிற்கிறது. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும்.
நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். So thank you. Thank you everyone. இது யாரு? ரூபி ருபிக்ஷா விஜயா. தீக்ஷா விஜயாவா? ஆண்டி நான் தான். ஓ சரி சரி சரி. உங்க பேர்ல வரும், இது உங்க மகா அது பேர். என்னோடது ரீசார்ஜ் இல்லைங்க, ரொம்ப நேரமா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் நான் பாப்பா படிச்சிட்டு இருந்தா அவள்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். சந்தோஷம், வந்ததுக்கு சந்தோஷம். சத்யாங்க, மற்ற மக்கள் எல்லாம் காணோம். சத்யா அழகா வருவாங்க. சத்யாவை காணோம், பிரேமாவை காணோம். பிள்ளைகள்லாம் வீட்டுல இருந்தனால பிள்ளைங்க வீட்டுல இருந்தா பிரச்சனை, பிள்ளைங்க சாயந்தரம் டியூஷன் பிரச்சனை, பிள்ளைகளே பிரச்சனையாயிடுறாங்க. நேரத்தை நம்ம மைண்ட்ல நாம வைத்துக் கொள்ளுகிற இதுதான். இதெல்லாம் ஒரு பயிற்சி. இந்த நாட்களை நாம இதற்கு பயன்படுத்திக்கணும். 1 மணி நேரம் ஆண்டவர் கேட்டார்ல, 1 மணி நேரமாவது என்னோட கூட நீங்க இருக்க மாட்டீங்களான்னு கேட்டார். அது மாதிரிதான் 1 மணி நேரம் அவருக்காக நாம ஒதுக்க நாம முயற்சிக்கும். அது மைண்ட்ல நாம தீர்மானிக்கணும். அப்பதான் அது முடியும். பழகிக்கலாம். நாம கொஞ்சம் கொஞ்சமா அதை பழகிக்கணும். நாம உற்சாகப்படுத்துங்க, அவங்கள வர சொல்லுங்க. ஆண்டி இப்படி திட்டுனாங்கன்னு சொல்லாதீங்க, ஆண்டி இப்படி உற்சாகப்படுத்தினாங்க வர சொல்லுங்க. வந்து பங்கு பெறதுக்கு அவங்களுக்கும் கிருபை பாராட்டுவார் ஆண்டவர். ஜெபிக்கலாம், நாம ஜெபிக்கணும். நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிக்கிறீங்களா? பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிக்கணும். நேரத்தை நாம தவறாம அட்டெண்ட் பண்ணணும்னு ஜெபிக்கணும். எடுக்கிற எனக்காகவும் அதிகமாய் ஜெபிக்கணும். குரலுக்காக, ஹெல்த்துக்காக, ஆவியானவருடைய உதவிக்காக, இதுக்கெல்லாம் நீங்க எனக்காக ஜெபிக்கணும். நம்ம ஒருத்தர் ஜெபிக்கும் போது இந்த ஐக்கியம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஐக்கியம். அதனாலதான் நம்ம சேர்த்தியிருக்காரு, இவ்வளவு வருஷங்களா கொண்டு வந்திருக்காரு. எவ்வளவு வருஷம் பார்த்தீங்களா? நான் தாவீதை போல எண்ணி பார்க்க விரும்பல, அதுவே பாவமாயிரும். அதனால நான் அதை எண்ணி பார்க்க விரும்பல. ஆனா அதே சமயத்துல கர்த்தர் செய்த நன்மையே நாம் நினைச்சு அவருக்கு நன்றி சொல்றோம். இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. அதனால நம்ம நல்லா இதுல நோக்கம் இருக்குங்கிறது தெரியுது, அவர் திட்டம் இருக்கு. அற்பமான ஆரம்பம், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். சரியா? அதனால நீங்களும் நல்ல ஆர்வத்தோட இன்ட்ரெஸ்டோட வாங்க. பரவாயில்ல, இப்ப புதுசா வந்தவங்க தான், அவங்க மங்களவெளி 9:30க்கு கரெக்டா வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் 9:28க்கு ஓபன் பண்ண 30க்கு அவங்க. அது பழைய ஆட்கள், அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அது மாதிரி நாமளும் இருக்கணும். சரியா? வெரி குட். சரி, பார்ப்போம். ஹாவ் அ குட் டே. சித்திக்கு கனெக்ட் ஆகல, நான் திருப்பி போட்டு கூட கொடுத்தேன், சித்திக்கு கனெக்ட் ஆக முடியல. சரி சரி, சுத்திட்டே இருக்கு அப்படின்னு நெட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். Thank you everyone. Have a blessed day.